மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்க அது. ரொம்ப நன்றியா. நீ பாடுறத நிறுத்த சொன்ன, ஆற்றுறத இல்ல. பெரிய தங்க பதக்கம் சிவாஜி இவரு. என்ன கன்றாவி இது? ஆத்து மணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்கிற. நல்ல நைஸா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும், அப்பதான் இட்லி ஒப்பும். ஆமா உப்புது. சார் இங்கதான் கிரைண்டர் இருக்குல்ல, இதுல விட்டு ஆட்ட சொல்லாமல. தேவையில்லாம ஆட்டு வரல விட்டு ஆட்ட வர்றீங்களே, நியாயமா அது? கையெல்லாம் வலிக்குது சார். கடையை அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ? நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறையா? கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும், உன் கடனும் அடையும். ஏன்பா இவன் நம்ம கடையில அடிச்சு நொறுக்குனானா? இதே மூதேவிதான். இவனை இப்படியா வேலை வாங்குறது? நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொரிக்க. இவனை விடாத, சாட்டைய கையில எடு. ஏமாலாளி, இந்த புள்ள உங்க பொண்ணா? இல்ல, உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது. அங்க பாருடா, என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குது. அங்கதானே இடிக்குது. என்ன நக்கல? டேய், நீ கல்லூரல் வேலையை கவனி, நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன். நீங்க போங்கப்பா, இவனை நான் பாத்துக்கிறேன். இந்த மக்களோட கஷ்டங்களுக்காக நம்ம அரசியலுக்கு வரணும்னு நினைச்சோமோ அவங்களோட நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. முதல்ல வேலை இல்லாம கஷ்டப்பட்டாங்க, அப்புறம் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த பப்பு யாதவ் நம்ம மேல இருக்கிற கோவத்துல மக்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். கவர்மெண்ட் மக்களுக்காக ஒதுக்குன நிலத்துல ஏதோ கண் துடைப்புக்காக வீடு கட்ட ஆரம்பிச்சான். இப்போ அதை கூட பாதியிலேயே நிறுத்திட்டான். மக்களுக்கே நம்ம மேல வெறுப்பு வந்துருச்சு. ஏன்னா நம்ம எதுக்காக போராடுறோம்னு அவங்களுக்கு இன்னும் சரியா புரியலடா. நாம சிவில் டிஃபென்ஸ்ல சம்பாரிச்ச பேர் கூட இப்ப நாசமாயிடுச்சுடா. மக்கள் மத்தியில பேர் சம்பாதிக்கவோ பணம் சம்பாதிக்கவோ நாம இந்த அரசியல்ல காலடி எடுத்து வைக்கல. நல்லது பண்ணுங்கிற ஒரே எண்ணத்துலதான். இதுக்கு இடைஞ்சலா யார் வந்தாலும் அதுல இருந்து நாம பின்வாங்க கூடாது. ஆனா முதல்ல நம்ம மேல சுமத்தப்பட்ட டெரரிஸ்டுங்கிற பழிய நீக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் பப்பு யாதவ் தான் நாம சட்டப்படி நிரூபிக்கணும். அப்பதான் நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கு அர்த்தம் இருக்கும், மக்களும் நம்மளை புரிஞ்சுப்பாங்க. அன்னைக்கு கேன்வாசிங்காக நாம வாடகைக்கு எடுத்த சுமோவோட ஓனர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும். ஏண்டா எப்படா இவ்வளவு நாள் இந்த பொண்ணை சமாளிச்ச? பயங்கர டார்ச்சரா இருக்கா? அவகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லனா எல்லாருக்கும் அல்வா கொடுத்து ரெஸ்க் போயிடுவா. ஒரு தடவை நாங்க பரிசல்ல போயிட்டு இருந்தோம். எங்களை ஒட்டின மாதிரி இன்னொரு பரிசல் வந்துச்சு. அதுல அவர் வந்துட்டு இருந்தாரு. நான் மெய் மறந்து போயிட்டேன். எல்லாரும் தாமிரபரணியை பாத்துட்டு இருந்தாங்க, நான் மட்டும் அவரையே பாத்துட்டு இருந்தேன். அவ்வளவு அசிங்கமா இருந்தானா? அவ்வளவு அழகா இருந்தாரு. அந்த அழகுல அது தண்ணிக்குள்ள விழுந்தது கூட கவனிக்கல. என்னது கண்ணா? கண்ணல்லடா, மூக்குத்தி. அவரை பாத்துட்டு இருந்ததுல மூக்குத்தி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஐயோ, அப்புறம் எனக்கு அழுகையா வந்துச்சு. திடீர்னு தண்ணிக்குள்ள குதிச்சுட்டாரு. அந்த சின்ன மூக்குத்திய ஆழத்துல இருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாரு. யார்கிட்டயாவது புடுங்கி கொடுத்துருப்பான். நீ என்ன எடக்கு முடக்க பேசிட்டு இருக்க? உனக்கு இருக்குடா அவர் கையில. எங்க விட்ட? மூக்குத்திய கொடுத்தாருல, அன்னில இருந்து என் மனசு எங்கிட்டயே இல்ல. கண்ணை மூடினாலும் திறந்தாலும் அவர்தான். அன்னில இருந்து சரியா சாப்பிடுறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. ஒரு தடவை கோயிலுக்கு பின்னாடி ரோஜா தோட்டத்துல சந்திச்சுக்கிட்டோம். அப்போ அங்க ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. அப்ப அவர் என் பக்கத்துல வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? வரும், உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு சொன்னாரு. பிகரங்களை மடக்கிறதுக்கு எல்லா ஆம்பளைங்களும் இதைத்தான் சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன கேட்டேன் தெரியுமா? வெள்ளி கொலுசு, தங்க வளையல். இல்லடா சொட்ட, ஒரு சிகப்பு ரோஜா வேணும்னு கேட்டேன். டக்குன்னு கொடுத்துருப்பான். எப்படா கொடுப்பாரு? அது வெள்ளை ரோஜா தோட்டம். இவன் தாங்க முடியலையே. அப்ப அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். பூக்கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருப்பான். வேற ஏதாவது வரம் கேளு வரன்னு சொன்னானா? உங்க அறிவு கெட்டினது அவ்வளவுதான். ஆனா அவருக்குள்ள இருக்கிற காதலன் தன் காதலிக்காக என்ன செஞ்சாருன்னு சொல்றேன் கேளுங்க. கைய வெட்டி ரத்தத்தால அந்த வெள்ளை ரோஜாவை சிகப்பு ரோஜாவை மாத்தி கொடுத்தாரு. யாரோட கைய? அவர் கையத்தான். அடிச்சு சும்மாரு. ரத்தத்தை பார்க்காம எழுந்துக்க மாட்டான், கழுத்தை வெட்டாம தூங்க மாட்டான். அவனே அவன் கையை வெட்டிப்பானா? அவர் எப்பேற்பட்டவர்னு உங்களுக்கு தெரியாது. ஆஞ்சநேயர் மலையை தாங்கின மாதிரி வாழ்க்கை பூரா அவர் என்ன தாங்குவாரு? சுருக்கமா அவனை குரங்குன்னு சொல்லிட்ட. உங்களுக்கு புரியாது. என்ன பைத்தியமா? அவரை புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஆமா பைத்தியம் தான். காதலனை பிரிஞ்சதுக்காக வருத்தப்படுறது பைத்தியம்னா எனக்கு பைத்தியம் தான். மனசுக்கு பிடிச்சவனை பத்தி பேசிட்டு இருக்கிறது பைத்தியம்னா எனக்கு பைத்தியம் தான். ஒவ்வொரு நிமிஷமும் காதலனை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது பைத்தியம்னா எனக்கு பைத்தியம் தான். பைத்தியம் தான், பைத்தியம் தான். போதுமா? சரி சரி ஒத்துக்கிறோம், நீ பைத்தியம் தான். புனிதமான என் காதலை பத்தி உங்ககிட்ட சொன்னேன் பாரு.
காலம் வந்தா கொடை வேணும், வெயில் காலம் வந்தா நிழல் வேணும். எந்த காலத்துல ஒருத்தனை போட்டு தள்ள இந்த மொக்க ராசு வேணும். இன்னைக்கு நான் என் மாமன் கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கணும், உன் கண்ணில் சாவ பார்க்கணும். செத்தடா. சாகிறதுக்கு நான் ரெடி. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அண்ணா அவன் கிட்ட பேசாதீங்கண்ணா. ஏன் பேசிய கொண்டு அவன் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும் போது வேற ஏதாவது வேலையை காட்டிடுவானா? ஐயா நீங்க கொல்லு பாப்போம். சாகடிக்க மாட்டேன், சாவ உனக்கு அறிமுகப்படுத்துவேன். ஒரு நாளைக்கு லேப்ல எத்தனை பணத்தை பார்க்கும் தெரியுமா? உயிரை கொடுக்கறத பத்தி மட்டும் இல்ல, எடுக்கிறத பத்தியும் படிச்சிருக்கோம். இப்படி கைய மடக்கி உன் மண்டையில போட்டேன்னு வையி, உன் மூளையில இருக்க நரம்பெல்லாம் வெடிச்சு இன்ட்ரா செரிப்ரல் ப்ளீடிங் ஆகி உன் கண்ணு, கையு, காலு, கழுத்து, இடுப்பு, ஃபைனலா லேப் டெஸ்ட் கூட உன் போன உதவாது. சரி வாடா, உன் காலேஜுக்கு போடமா போறது நானா நீயான்னு பார்த்துடலாம் வா.
அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.